காலையில் வந்தேன், எனக்கு வந்து போலீஸ் வர முடிச்சு 50 ரூபா ஃபைன் போடுறான், அவனுக்கு லைசன்ஸ் இல்லை, அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 50 ரூபாய்க்கு வந்து 50 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த லைசன்ஸை வாங்கிடுங்க. எல்லா நாளும் எல்லா நேரம் சரியாக இருக்காது. ஸோ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் பீப்புள் டைம் ஆல்சோ. ஆஸ்க் அண்ட் லிசன். இதில் வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். இது என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபெயிலியர். இது வந்து ரொம்ப ஒரு ஃபெயிலியரான ஒரு விஷயம் ஃபார் நம்ம இந்தியன்ஸ்க்கு. இப்போ ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மீட்டிங் போகிறேன்னா, ஒரு 5 ஒரு யூஎஸ்காரன், ஒரு பிரிட்டிஷ்காரன், ஒரு ஆஸ்திரேலியன் அப்படி இருக்காங்கன்னா, ஒரு 2 இந்தியன்ஸ் இருந்தான்னா, நம்ம வந்து எப்போவுமே லிசன் பண்ண மாட்டோம், டக்குன்னு பேசுவோம். இப்போ ஒரு ஆள் பேசும்போது குறுக்க பேசுவான்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து நம்ம நம்பர் 1. இந்த குறுக்க பேசுறதுல நம்ம நம்பர் 1. ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு ஆள் பேசும்போது அவங்க பேச தொடங்கினோடனே இவன் இதைத்தானே சொல்ல வரான்னு நினச்சிட்டு நம்ம உடனே பதில் சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈவன் வென் யூ ஆர் கோயிங் இன்டர்வியூ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ப்ளீஸ் லிசன். வெரி இம்பார்ட்டன்ட் திங். வென் யூ ஆர் கோயிங் இன்டர்வியூ, த இன்டர்வியூவர், த பர்சன் டூயிங் இன்டர்வியூ ஃபார் யூ, உங்களை இன்டர்வியூ பண்ணுற ஆள் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக என்ன பார்ப்பான்னா, நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க, அவன் பேசும்போது அவன் கண்ணை நீங்கள் கொடுங்க, ஐ டு ஐ கான்டாக்ட் கொடுங்க. அவன் கண்ணை நீங்கள் வந்து தலையை கீழே போட்டு உட்காரு. when he is talking, just give your eyes eye to eye contact. அப்போ வந்து அவனுக்கு புரியும், ஓகே he is listening me. அவன் பேசி முடிச்ச அப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஹலோ கெல்வின், how are you, how is your day? I'm fine. I'm St. Xavier's College engineer, I completed. No, he didn't ask you anything. He just say hi, how are you, and he is about to talk. He didn't complete. So just wait, listen. See, you see the difference. Suppose when your interior person is talking, you are just crossing. He will get irritated. He will get angry. He will think this guy is not well proportional. So always listen and talk. When you are asking question, even when the classroom now, when your lecturer taking the class, don't cross question. Let them finish. Note down your points. List out your questions. Finally, ask A, B, C, D questions. Then definitely you'll get the answer in a proper way. Okay? Right. Manage your finance is not much needed at the moment, but you need to think in your plan in the future when you are going office, after you enter the office, when you start working, when you are getting salary. Don't buy your first salary for iPhone. Don't buy your first salary gift for your girlfriend. Always don't depend on your parents. They spend lot of money. They spend like from your school, from the day you born up to your college completed, they are the ones spending money. So try to find a job as soon as possible. Don't wait again 2 more years to start your jobs. Don't think that market is not available. Market is available, but all about how we find the route map, how you found the way to reach the correct place. When you reach the correct place, very important thing is your finance. காசு வந்தது அப்படியே செலவு பண்ணீங்கன்னா பதவிகள் எல்லாம் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு 1000 ரூபாய் வந்துச்சு, 1000 ரூபாய் செலவு பண்ணீங்க, நாளைக்கு சடனாக ஒரு ஜாப்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, லோன் எடுத்திருக்கீங்க, கார் லோன் கட்டணும், ஹவுஸ் லோன் கட்டணும், கிரெடிட் பில் கட்டணும், ஏபிசிடி கட்டணும், 1 month சேலரி இல்லாமல் உங்களால் ரன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? எகெயின் கடன் வாங்குவீங்க. அந்த கடன் வாங்குற மைண்டில், இந்த சப்ஜெக்ட் நான் இங்கே ஏன் பேசுகிறேன்னா, நீங்கள் வந்து அந்த கடன் வாங்குற அந்த மைண்டில் உங்களால் ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் ஒரு பாசிட்டிவ் மைண்டாக நீங்கள் போக முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டில் வந்து எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இல்லைன்னா என்னால் வந்து பேங்க்காரன் என் வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஃபைனான்ஸ் வந்து ஒரு மனுஷன் லைஃப்பில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் த லைஃப் இஸ் அ ஃபைனான்ஸ். மணி முக்கியம் நான் சொல்லலை, அந்த மணியை உங்கள் லைஃபுக்கு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஒரு மாதம் சேலரியாவது அட்லீஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும் அட்வான்ஸாக. இன்கேஸ் உங்களுக்கு லோன் வாங்கி கார் வாங்கணும், லோன் வாங்கி வீடு வாங்கணும், லோன் வாங்கி வாங்குற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைக்கு என்னவோ அதை வாங்குங்க, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்லைட் நான் வந்து ஷேர் பண்ணுவேன், நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். மேனேஜ் யுவர் டைம். நான் முன்னாடி சொன்னதா, டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் யுவர் லைஃப்.
8 ஹவர்ஸ் வேலைன்னா அந்த 8 ஹவர்ஸில் என்ன பண்ணுறீங்கிறத யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆஃபீஸுக்கு போன அப்புறமும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் வேணும், 10 ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அரட்டை அடிக்கிறேன். பேண்ட்ரியில் 1 ஹவர் டைம்னா நான் வந்து 2 ஹவர்ஸ் உட்காடுறேன். என்ன ஆகும்? கூட ஒர்க் பண்ணுறோம் மேலே போயிட்டுருப்பான், நீங்கள் பேண்ட்ரியில் உட்காந்துருப்பீங்க. கடைசி வரைக்கும் அந்த பேண்ட்ரி காஃபி டீன்னு தான் இருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈவன் பெனோ சார் பாருங்களேன், இன்றைக்கி வந்து வைஸ் பிரின்ஸிபால்னால் அவரோட சாரோட ஓவர் டைம் நான் பார்த்துருக்கேன். வீக்கெண்டில் கூட சார் வந்து இன்னைக்கு துபாயில் வந்து நாங்கள் வந்து சென்ட் சேவியர்ஸ் அலுமினியம் இவ்வளோ மோட்டிவேஷனை பண்ணுறோம். சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் அந்த கொடுத்தாங்க. நான் சாரை பற்றி திரும்ப திரும்ப புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் அவங்க. நான் அவங்கள பற்றி பேசுனா பேசிட்டே இருப்பேன். ஸோ மேனேஜ் யுவர் டைம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமிங் எப்போவுமே வந்து எழுத பழகுங்க. டூ லிஸ்ட்னு சொல்லுவாங்க. டூ லிஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ நான் இப்போ என் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும். நான் டெய்லி நான் எழுதுவேன், நாளைக்கு நான் என்னென்ன பண்ணணும் பண்ணி முடிச்சா அப்புறம் அதை கிராஸ் பண்ணுவேன். முடிக்கலையா அது வந்து நாளைக்கு ஐயோ டிலே, நான் ஒரு பனிஷ்மெண்ட் போட்டுருவேன். ஸோ வந்து உங்களோட டெய்லி டாஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள், காலேஜ் போங்க, படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம பண்ண மாட்டோம். நம்ம மீன்ஸ் எல்லாரையும் சொல்லலை, எங்களை போல பேக் பெஞ்ச் பாய்ஸ் பண்ண மாட்டோம். நாளைக்கு எக்ஸாம்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் புக் எடுத்து என்ன சப்ஜெக்ட்டுப்பா, என்ன சிலபஸ்ப்பா, முக்கியமான கொஸ்டின் சொல்லுப்பா, அதை வந்து டெய்லி 1 ஹவர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போவே வந்து 1 ஹவர் டெய்லி வந்து இன்டர்வியூ ட்ரைனிங்ஸ். இப்போ தான் இன்டர்நெட் இருக்குல்ல, யூடியூப்பில் போய் பாருங்கள், ஹவு டு சக்ஸஸ் இன்டர்வியூஸ், ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரெடி ஆகுங்க. ஒரு இன்டர்வியூ போகும்போது இப்போ நான் பேசிட்டு போயிடுவேன், உங்கள் லைஃப் உங்கள் கையில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கள். அச்சீவ் இன்டர்னல் சக்ஸஸ். இப்போ நீங்கள் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் இருக்கும்போது ஏதாவது புதுசாக பண்ணணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும், ஐ வாண்ட் டு பி ஏ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். இஃப் யூ சி அந்த அந்த படத்தை பாருங்களேன், 5 பேர் ஓடுறாங்க, ஒருத்த மட்டும் தனியாக தெரியுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அது வந்து ஒரு ஆடிஷன் பண்ணுறதுனாலையோ காலேஜில் 5 பேர் கூட சண்டை போடுறதுனாலையோ அப்படிதான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அது இல்லை சக்ஸஸ். ஃப்ரம் த 5 you have to be different. Think how to be a different. Possible. Don't compare, but don't compare yourself. Always don't think that the person getting first, second, third wrong will you always get. You are now 25 means 25th wrong means if you spend 1 week continuously only for your studies, you will get first wrong. There are a lot of blessings you have. See, count your blessings. The third point is very important, you know. Always we think அவனுக்கு நல்ல நேரம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவனுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, இன்றைக்கி அவன் ரெஃபரன்ஸ் இல்லைன்னா எப்படி வர மாட்டான். அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து உங்களை போலவே ஸ்கூலில் படித்த ஒருத்தன் இன்றைக்கி டிப்ளமோ படிக்கிற இடத்துல நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்தீங்கன்னா அது உங்களோட ஒரு ப்ளஸ்ஸிங். அந்த பையன் வந்து டிப்ளமோ போயிருக்கான், நீங்கள் இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் வந்திருக்கீங்க. அவன் டிப்ளமோவில் நல்ல ஸ்கோர் பண்ணி இன்றைக்கி ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கான், நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவன் கீழே ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட ஃபெயிலியர். ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச ப்ளஸ்ஸிங்கை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணல. ஆல்வேஸ் லுக் ஆஃப்டர் யுவர் ஹெல்த். உடம்பை பார்த்துக்குங்க, ஜிம்மு போங்க, ஹெல்த்தியாக இருங்க. வேலைக்கு வந்த அப்புறம் ஜிம்முக்கெல்லாம் போக முடியாது, ஸோ ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் ஆல்வேஸ் ஜிம்மு கொஞ்சம் ஹெல்த்தி எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடம்புக்கு. என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட். லைஃப்பில் வந்து எப்போவுமே ஒர்க்கு ஸ்டடி. எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட் பெஞ்ச் பாய்ஸ் எப்போ பாரு புக்கு ஸ்டடி, ஈவன் வீக்கெண்டு மீன்ஸ் ஹாலிடேஸ் ஃபுல்லாக ஸ்டடினோ. லைஃப்பில் வந்து வி ஹாவ் டு என்ஜாய் த லைஃப். இன்றைக்கி நான் வந்து வீக்கெண்ட்ஸ் ஐ கோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அவுட். பப்பு போகிறோம், டான்ஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ் டீம் அவுட்டிங் போவோம், ஆஃபீஸை அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ லைஃப்பில் வந்து ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதிங்க. ஃபீல் ஃப்ரீ, என்ஜாய் த மூமெண்ட். பட் ஓவர் என்ஜாய்மெண்ட் ஆல்சோ நாட் குட். ஸ்டடி டைம், ஃபேமிலி டைம். எனக்குன்னு ஒரு டைம் இருக்குது, 5 நாள் வேலை, ஈவினிங் டைம் ஃபேமிலி கூட, தேர்ஸ்டே வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃப்ரைடே ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் போவோம், ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஹிட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கூல் போகிறது, அப்புறம் ஃப்ரைடே ஈவினிங் வந்து என் தம்பி ஃபேமிலி எல்லாம் ஒரு கேதர் இருப்போம். சாட்டர்டே ஒன்லி என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுதான் என்னோட லைக் யூ ஹாவ் டு, நீங்கள் உங்களை பிளான் பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு பிளான் யுவர் செல்ஃப், பட் டோன்ட் பி வெரி ஸ்ட்ரெஸ்ட் லைஃப். டான்ஸ் லைக் நோபடி வாட்சிங். என்ஜாய் யுவர் லைஃப்.
Very important thing, don't compare yours life to others people life, please. Don't compare at all. உங்கள் லைஃப்பை வந்து இன்னொரு ஆள் லைஃப் கூட கம்பேர் பண்ணாதீங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த worst thing. Always think you are the best. Always think you can do it. Always think you are smarter. Always think you can achieve. Don't compare your life to others people life. Just please make sure this line, this printout, this particular slide you placed in your room. I did. இதை பிரிண்ட் எடுத்து உங்கள் ரூமில் வைங்க. டெய்லி கால் எழுப்பணும்னு பாருங்கள், இதை ரீட் பண்ணுங்கள். பிரதர் கெல்வின் சொன்னாங்கல்ல, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு லைஃப்னு சொல்லி கொஞ்சம் வாழ்ந்து பாருங்கள். இந்த 4 லைனையும் உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. என்ன டாக்டர் மாதிரி டைலாக் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. ஓகே, count your blessing. Always say thank you to the God who give the opportunity. I always say thank you. See, if you see my presentation, நான் பேசும்போது சொன்னேன், எனக்கு பெனோ சார் ஹெல்ப் பண்ணாங்க, ஹைசா மேடம் ஹெல்ப் பண்ணாங்க. எப்போயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆட்களை வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவங்களை எப்போவுமே ஒரு ரெஸ்பெக்டாக வைங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்போவுமே ரெஸ்பெக்டிவாக இருங்க. ஏன்னா அவங்களால தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்ஜினியர்ஸ். இன்றைக்கி எனக்கு வந்து செப்பரேட் அக்கௌண்ட் இல்லை. ஐ எம் கிவிங் மை ஃபுல் ஃபைனான்ஸ் டு மை பேரண்ட்ஸ். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு கடப்புறத்தில் ஒரு 10th படித்த ஒரு ஆள், ஒரு மீனவ சமுதாயத்துலேருந்து வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஆள் நான் வந்திருக்கேன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு. நைட்டு பகலாக ஒர்க் பண்ணி அம்மாவோட சப்போர்ட்டு. 4 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. 4 பிள்ளைங்களும் இங்கே, நாங்கள் 4 பேருமே இன்ஜினியர்ஸ். தம்பி 2 பேரும் இங்கே தான் மேனேஜர்ஸாக இருக்காங்க வேறு கம்பெனிஸில், தங்கச்சி யூஎஸில். இது எல்லாமே எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஒரு ப்ளஸ்ஸிங். ஸோ இன்றைக்கி நான் மேரேஜ் ஆன அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்காம என் பிள்ளைங்க என் ஃபேமிலி ஒதுங்கினா நான் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். ஸோ என்றைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு நன்றி உடைமையோட உண்மையாக இருந்தீங்கன்னா வில் கெட் லாட் ஆஃப் பிளஸிங்ஸ். லுக் ஆஃப்டர் யுவர் ஹெல்த். நான் முன்னாடி சொன்னேன், என்ஜாய்மெண்ட், பார்ட்டிஸ், ஃப்ரெண்ட் சர்க்கிள், மணி மேக்கிங், சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எல்லாத்த விடவும் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யுவர் ஹெல்த். கொரோனான்னு போயிட்டுருக்கு. நாங்கள் இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கோம். எப்போவுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஜிம்மு, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ், கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. பி எஜுகேட்டட். இப்போ வந்து உங்களுக்கு யூ வாண்ட் டு பி த சக்ஸஸ் பர்சன் இஸ் நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங். இப்போ தான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெனோ சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. தேர் லைக் ஆன்லைன் கோர்சஸ். கீப் யுவர் செல்ஃப் ஸ்டடி. எவ்ரி டே இஸ் a லேர்னிங் டே. என்னோட இன்ட்ரடக்ஷன் சொன்னாங்க. ஐ am 6 Sigma Black Belt. I done lot of courses. It will go time. I can list out. Why I am doing this? Each course will help you somewhere in your life. Every day is a learning day. Every learning will be the success day. When you are learning more and more, you can easily break your challenges. உங்களுக்கு வந்து எஜுகேஷன் நம்ம ஜாஸ்தி ஆக அறிவு கூட எதிராளிகளை வீழ்த்தலான்னு சொல்லுவாங்களா தான். ப்ளீஸ், எவ்ரி டே இஸ் a learning day. Okay, this slide will go long time. We are already 1 hour. I also have some other commitments. So this slide I will share to you. See, I am working in a facilities management. So what is facilities management on all the things? Let me check with Beno sir. If the time allows, I will take half an hour more, if he allows. Sir, FD will explain more about technical area, or I think it's fine. Anything okay for me? Sir. Take about your busy schedule also. I think you can take 15 minutes or 20 minutes more. Okay. Then 10-minute discussion. Okay. 1 o'clock we have to end up at least. Okay, right. I'll just take for 15 minutes. I'll go a little fast, and definitely for our Sensiver's family, always my time is there. Don't worry, sir. I'll just extend a little bit. Okay, what is facilities management? I'm as Beno sir சொன்னாங்க, நான் facilities manager of the year. Yes. 2020 total Middle East is one of my long dream award. I got it. Even உண்மையை சொல்லணும்னா அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு
நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், மிடில் ஈஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அவார்ட்ஸ் 2019-18 பயங்கரமாக இருக்கும். நிறைய விஐபிஸ் ரொம்ப இருக்கும். அந்த 2017 பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சாலே பெருமையாக நினைப்போம். லைக் நம்ம மூவி அவார்ட்ஸ் மாதிரி தான் இது ஒன் ஆஃப் த அவார்டு. அவ்வளோ இருக்கும் கிராண்டாக. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜர் ஆஃப் த இயர் வாங்குறதுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதை வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணாங்கிறத விட அது என்ன ஃபீல்டுன்னு ஒன்று ஜஸ்ட் குயிக்காக சொல்கிறேன். வாட் இஸ் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்? ஓகே, there are 13 points. I'll just go a little fast. Repair and maintenance and traffic. Repair and maintenance. Facilities management என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புர்ஜ் கலிஃபா, துபாய் மால், துபாய் ஏர்போர்ட், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறோம். அஸ் எ இன்ஜினியர் we do maintenance of electrical, mechanical, plumbing, civil, HVAC, etc. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு கார் இருக்குது, அந்த கார் வந்து கேரேஜில் வேலை பார்க்குற மாதிரி பில்டிங்கை வந்து நாங்கள் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். புர்ஜ் கலிஃபாவில் வந்து லைட்டு பற்றுதுன்னா அது சும்மா பத்தல, அதுக்கு பின்னாடி வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது. இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரிக்கல் இஸ் கண்ட்ரோல் பை எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இஸ் கண்ட்ரோல் பை எலக்ட்ரானிக்ஸ், தட்ஸ் கால் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி வி ஆர் கண்ட்ரோலிங் த டோட்டல் பில்டிங். ஒரு ஏசி கூலிங் இல்லையா, ஸோ நீங்கள் கூட இப்போ நம்ம காலேஜ் பில்டிங்கை வந்து மெயின்டெனன்ஸ், ரிப்பேரிங் எல்லாம் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே இருக்குது, நீங்கள் படித்த மோட்டர் எல்லாமே அங்கே இருக்குது. நான் லாஸ்ட் டைம் செமினார் பேசியிருந்தேன். அப்புறம் எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறது க்ரீன் பில்டிங். அதுக்கு வந்து நிறைய பெனசார் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. சார் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நியூ ஐடியாஸ் கொண்டு வாங்க. லாஸ்ட் இயர் நவ் ஐ ஹாவ் கிரியேட்டட் நியூ எக்கோ ஃப்ரெண்ட்லி. யூ கேன் சி மேபி one of the example, this is like a battery recycle box. இது வந்து என்னோட ஒரு புதிய ஐடியா. நியூஸ் பேப்பர்லாம் வந்துருந்து துபாயில். உங்களுக்கு தெரியுமான்னு, இந்த வீடியோ தெரியுதான்னு தெரில. சரி, ரீசைக்கிள் பாக்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் கூட பெனோசாட் இருக்குது, வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி எல்லாம் நம்ம க்ரீன் பில்டிங் பண்ணலாங்கிறத அது எங்களோட பார்ட் ஆஃப் ஜாப். ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் வந்து ஒன்லி ஃபேஸ்புக்கு இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம்னா மேன் பவர், ஒரு பர்சன் போயிட்டு மீட்டர் ரீடிங்ஸ் எடுக்கிற போல அங்கே சென்சார் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ டே டு டே புர்ஜ் கலிஃபாவில் எவ்வளோ பவர் எடுத்துகிட்டு இருக்காங்க, புர்ஜ் கலிஃபாவில் எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் ஏர்போர்ட்டு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. மோர் தென் 8,000 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க எங்களுக்கு. இதில் வந்து இன்டர்நெட் திங்ஸ் வச்சு க்ளவுட் யூஸ் பண்ணி சென்சார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா காரில் வந்து இப்போ நியூ லேட்டஸ்ட் காரில் வந்து காரை சொல்லுவோம் உங்களுக்கு, ப்ரெஷர் லோ, டயரில் வந்து ப்ரெஷர் லோவாக இருக்குது, யூனிட் சேஞ்ச் ஆயில், அந்த இண்டிகேஷன் வருது இல்லை. சேம் மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், மோட்டர்ஸ், நீங்கள் இப்போ படிச்சிருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் பார்த்துருப்பீங்க, மோட்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ், இது எல்லாமே கண்ட்ரோல் த்ரூ இன்டர்நெட். I can see from my computer what's going on in Burj Khalifa. This kind of things called IoT. ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வெதர். இப்போ வந்து அஸ் எ ஃபெசிலிட்டிஸ் டீம் எங்களுக்கு வந்து இப்போ துபாயில் இருக்கிறோம், நிறைய சேலஞ்ச் இருக்குது. ஈவன் சம்டைம்ஸ் ஹெவி ரெயினாக இருக்கும். ஹெவி ரெயின் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபுல் வாட்டர் ஃப்ளட் ஆகி ரொம்ப கூலிங் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து அந்த நாங்கள் வந்து எப்போவுமே டெம்பரேச்சர் 23 டிகிரிக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும். ஈவன் புர்ஜ் கலிஃபா பார்த்தீங்கன்னா ஹெவி விண்ட் ஆகும்போது இட்ஸ் எ ஸ்ப்ரிங் சிஸ்டம், அது யாருக்கும் தெரியாது. இது வந்து நார்மல் ஃபிக்ஸ்ட் பில்டிங் கிடையாது, ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் வந்து விண்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் பில்டிங். இதெல்லாமே லைக் வெதர் கண்ட்ரோல், அந்த மாதிரி சேலஞ்சஸ் எங்களுக்கு வரும். ஹெவி ரெயினாக இருந்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர், வெளியே பார்த்தீங்கன்னா 40 டிகிரி டெம்பரேச்சர். பட் எல்லா பில்டிங்கும் வந்து நாங்கள் டெம்பரேச்சர் வந்து 23 டிகிரிக்கு மேனேஜ் பண்ணோம். நம்ம ஒரு மாதிரிலாம் இல்லை, சூடு வரும்போது சூடு, காற்று வரும்போது காற்று இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி ரெடியாக இருப்போம். ஸோ அஸ் இன்ஜினியர்ஸாக வந்து நாங்கள் வந்து ஓகே சம்மர் வருது, சில்லர்ஸ், கூலிங் சிஸ்டம் எல்லாம் ரெடியாக இருக்கணும், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ வி நீட் டு ப்ரிப்பேர் த பிளான். டேட்டா ட்ரிவன். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ பாருங்கள் நிறைய சிஸ்டம் இருக்கும், பிளான் ரூம்ஸு, கண்ட்ரோலிங் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல், இது எல்லாமே எப்படின்னா இது எவ்வளோ லைஃப் சைக்கிள் அனலைசிஸ் சொல்லுவாங்க. இது லைக் இதுக்கு எவ்வளோ வயசாக இருக்குது, இன்னும் எவ்வளோ நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ நம்ம பிளான் இருக்குது, லைக் ஓபெக்ஸ், ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்டு. சரியா, இதை வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணி அதுக்குள்ள டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி இது வந்து உட்காந்து நாங்கள் எக்ஸல்லையோ பேப்பரில் எழுத மாட்டோம். தேர் ஆர் லாட் ஆஃப் சாஃப்ட்வேர்.
அது இருக்குது. நியூ டெக்னாலஜிஸ் எவ்ரி டே. இப்போ என்னென்னா, இப்போ ஃபர்னக் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி இன் துபாய் ஃபார் திஸ் ஃபெசிலிட்டிஸ் மேன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா வந்து நாங்கள் இன்றைக்கி லீடிங் பில்டிங்ஸ், துபாய் ஏர்போர்ட்டில் ஒரு 2000 பேர் இருக்காங்க, அண்ட் புர்ஜ் கலிஃபா, துபாய் மால், துபாய் ஃபவுண்டன், and Expo. This all we are the one doing this engineering and facilities management. We do even cleaning, right? So always we need to think of new technologies. Otherwise we will not stand in the market. So this is one of our scope. Supply management சொல்றது ஒன்றும் இல்லை. இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா அதில் லேம்ப் சேஞ்ச் பண்ணும், நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் யூஸ் டு சேஞ்ச், லைக் மோட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க, பெல்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க, டாய்லெட் ஷட் ஆஃப் சேஞ்ச் பண்ணுவாங்க, நிறைய இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த சப்ளையர்ஸ் கூட எல்லாமே நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஹவு டு மேனேஜ் த காஸ்ட், இதெல்லாமே தான் சப்ளை மேனேஜ்மெண்ட். அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்புமே நாங்கள் பண்ண மாட்டோம், எங்கள் கீழே வந்து சப் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதில் தான் காசு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாதத்துக்கு மினிமம் 5 crores மேலே சிக்னேச்சர் போடுவேன். ஸோ அந்த சைன் பண்ணும்போது அந்த பேப்பர்ஸ் வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக வெரிஃபை பண்ணி, ஏன்னா ஒரு நேரம் நம்ம வந்து எப்போவுமே ட்ரஸ்ட் பண்ணோம், ஆனால் அது சைன் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், ரிமார்க் ஆகிடும். என்ன நினைப்பாங்க, நம்ம காசு வாங்குகிறோம், வெண்டர்ஸ்லேருந்து காசு வாங்குகிறோம், சப்ளைட்டேருந்து கமிஷன் வாங்குவோம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஸோ ரொம்ப கவனமாக இந்த விஷயங்களெல்லாம் மேனேஜ் பண்ணணும். அப்புறம் வந்து நாங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களுமே நாங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் ஓனர் என்ன கேட்பான்னா, எவ்வளோ நீ பெனிஃபிட் கொண்டு வந்திருக்கு. எவ்ரிஒன் இஸ் டூயிங் பிஸ்னஸ் ஃபார் மணி, ரைட்? ஸோ நாங்கள் வந்து வி ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹவு மச் இன்கம் வருது, அது நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ சேலரி ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ மெட்டீரியலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது போக எவ்வளோ ப்ராஃபிட். 100 ரூபா வந்துச்சுன்னா 80 ரூபா செலவு பண்ணுறோம், 20 ரூபா வந்து கம்பெனிக்கு லாபம்னா அது நல்ல விஷயம். இதே நேரம் 100 ரூபா வந்துச்சு, 120 ரூபா நான் செலவு பண்ணேன், 20 ரூபா நஷ்டம்னா என் ஜாபுக்கு ப்ராப்ளம். ஸோ வந்து மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10-15 இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் கணக்கு என்னோட ரெஸ்பான்ஸில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணதுனால இன்றைக்கி ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். அப்புறம் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலையன்ஸ் ரிஸ்க்கு. நம்ம வந்து இந்த கான்ட்ராக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மேனேஜ் பண்ணும்போது நம்ம கரெக்டான கான்ட்ராக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். எங்களுக்கு இப்போ நாங்கள் சொன்னேன்ல, இப்போ சப் கான்ட்ராக்டர்ஸ் வருவாங்க, அவங்கள வந்து நம்ம ஒரு வேலை எடுத்து கொடுத்துட்டு அவங்க ஒரு ஃபெயில் ஆனால் கூட நம்ம ஃபெயிலியரு. ஸோ அவங்கள கரெக்டாக செலக்ட் பண்ணுறது, டெண்டர் ப்ராசஸ், ப்ரொக்யூமெண்ட் ப்ராசஸ், இதெல்லாமே எங்களோட ஸ்கோப்பில் வரும். இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி எனக்கெல்லாம் இப்போ ஆஃபீஸில் உட்காரணும் இல்லை, லேப்டாப்பில் உட்காரணும் இல்லை, மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலு, வாட்ஸ்அப்பு, கமாண்ட் சென்டர் அண்ட் ப்ரொக்யூமெண்ட் எல்லாமே எனக்கு வந்து இப்போ மொபைலில் ஆப் இருக்குது. ஸோ மொபைல்லே நான் அப்ரூவ் பண்ணிக்கலாம், என்னோடய டீம் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துக்கலாம், சிசிடிவி கேமரா ஆஃப் மை சைட் எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு நியூ டெக்னாலஜி. எப்போவுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். நார்மல் ஃபெசிலிட்டிஸ் மேலே இருக்க முடியாது. ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது தெர் ஆர் மெனி திங்ஸ் வி நீட் டு பி ஷோ அப். கண்டினியூஸ் மீட்டிங்ஸ் இருக்கும், மீட்டிங்ஸ்னாலே ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டில் ரொம்ப ஸ்மார்ட்டாக கிளியராக நம்மளோட என்ன அந்த மீட்டிங்கில் என்ன அஜெண்டாவோ அது நமக்கு என்ன வேணுங்கிறத திங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். தட்ஸ் ஒன் ஆஃப் த அஜெண்டா. இப்போ கமாண்டிங் த ஃபெசிலிட்டி ஷிப். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த ஐஎஸ்ஆர்ஓவில் பார்த்துருப்பீங்க, ஷிப் அது லான்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எங்கள் எஃப்எம் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எங்கள் ரூம் இருக்கும், எங்கள் கமாண்ட் ரூமு, புர்ஜ் கலிஃபா எல்லாமே இங்கே ஒரு இடத்துல கனெக்டாக இருக்கும். ஸோ எனி மேஜர் கேஸ் ஆகும்போது அஸ் அ டைரக்டர் ஐ ஹாவ் டு இன்ஸ்ட்ரக்ட் மோர் தென் 15 or 20 ஆஃப் மை மேனேஜர்ஸ் ரிப்போர்ட்டிங் மீ. ஸோ அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் ஏரியா நம்ம வந்து கமாண்டிங் பண்ணுறது. ஸோ வி ஹாவ் த கமாண்ட் சென்டர்ஸ் டு கண்ட்ரோல் ஆல் தி ஏரியாஸ். ஸோ these are the details how the facilities management. Facilities management வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இப்போ இன்ஜினியர்ஸ்க்கு. இப்போ சாஃப்ட்வேரில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, ஒரு பில்டிங்கில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ப்ளம்பிங் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு மல்டி ஸ்கில்லாக உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ரெசன்டேஷனில் போட்டிருக்கேன். இதோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஜாப் ரிலேட்டடாக கேட்காதீங்க, கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஏதாவது வேக்கண்ட் வரும்போது நான் பெனாசார்ட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் ஏதாவது வாக்கின் இன்டர்வியூ, நான் சென்னைக்கு வருவேன் அடிக்கடி. சென்னை, மும்பை, பெங்களூர், மேங்களூர் ஆல் எடுக்கிற வரும். இப்போ இல்லை, வரும்போது சார்ட்ட சொல்கிறேன், அந்த டைம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். பட் உங்கள் லைஃப் ரிலேட்டடாக மீன்ஸ் லைக் உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்குது, நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சப்போர்ட் ஒரு பிரதராக
நான் எப்போவுமே பண்ணுவேன். நான் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் பிஸியாக இருப்பேன் ஆஃபீஸில். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் மொபைலில் கால்ஸ் வந்து டிக்ளைன் பண்ணிட்டு இங்கே இருக்கேன், கொஞ்சம் பிஸி ஹவர்ஸு. பட் நீங்கள் எனி டைம் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். I always love my St. Saviour's family, and more than that, Beno sir, I always respect you, and anytime I am for you, and mainly our Kanyakumari. So anything wrong, or if I talk anything wrong in my presentation, my apologies, and please take in a positive words and positive things. I want to see all my St. Saviour's people in success in after 5 years. You can talk anything from your side now. Any questions? Any questions? Hello, sir? No, sir. Students, please ask some questions. Mr. Selvin, you can also ask some questions. I think no one have questions. பேசணும், எல்லாருமே பேசணும். I think very, very informative and useful session. Actually, because of your hard work and commitment, only you are now in the high position. So our part is less only, just motivation தான். நீங்க சொல்ற அளவுக்கு பெருசா பண்ணல, but really உங்களுடைய thankful and you are that is a gift, a blessing for you. Always you are thankful to the college. That I would like to say to our present students also. Always thankful to parents and the society and the college. That is a real outcome we can take from Kelvin. Thank you so much, sir. So still like maybe 2 more minutes. Anybody have any questions or any doubt, you can ask me, or shall we end the section? I think many students are typing. Very wonderful session. Thank you like that. Okay, let me see. Okay, thank you Vinu and Aishwarya and Chako Chan, Bambino and Abhisha and Aslin. Thank you so much. I think I have spent my time in a good way, I believe, and thank you so much everyone, and I am very thankful for everyone to see. I feel like today I am in St. Saviour's College. Okay, thank you so much, sir. Thanks for all the opportunities once again. Thank you. Now with a formal vote of thanks. Okay, thanks. By our faculty and Mr. George Ansman. Okay. George, your mic is mute. George, you have to unmute your mic. Mic. George, your mic is his mic is mute, I think. His mic is muted. Lock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். So finally, vote of thanks. First of all, I thank Kelvin Varghese sir, as your alumni, me too alumni for Triple Department of St. Saviour's. I already see in the conference, your speech is very, very, very informative, and it's very useful for the life. Not engineering, but it's a life. It's very important. இப்போ நீங்க சொன்ன கான்ஃபிடன்ஸ்